அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்கிட்ட நான் இதை கேட்டேன், கர்த்தர் எனக்கு அதை தந்தாரு. கர்த்தர்கிட்ட நான் அதை கேட்கும் போது கர்த்தர் எனக்கு இதை தந்தாரு. இப்படிதான் நான் ரோட்ல போயிட்டு வரும்போது கர்த்தர்கிட்ட நான் அதை கேட்டேன், ஆனா கர்த்தர் எனக்கு அதே தான் கொடுத்துட்டாரு. இப்படிதான் ஒரு விஷயம் கர்த்தர் எனக்கு இதை தரல நான் யோசிச்சேன். அப்பதான் எனக்கு தெரியும் கர்த்தர் எனக்கு அதை தருவாருன்ட்டு. இப்படிதான் கர்த்தர் எல்லா இதுவையும் கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டே இருக்காரு. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்து ஸ்பீக்கர் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்து கையில வந்து காசு இருந்தாலும் டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டேன். நம்ம சர்ச்சு தானே, நீங்க வந்து ஸ்பீக்கர் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் யோசிச்சு ரோட்ல போகும்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டாரு. இதுமாரி ஹாஸ்பிட்டல் என் குழந்தைங்க வந்து சீரியஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்போ கூட நான் யோசிக்கல, ஆனா மனசுக்குள்ள கர்த்தர் பேசுன மாதிரி இருந்ததால நான் கையில இருக்கிற காசை வந்து நான் கொடுத்துட்டேன். அதே போலதான் பக்கத்து சர்ச்சில் வந்து இது மாரி ஒண்ணு வாங்கணும், ஒரு தேவைக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்துல என்ன பண்ணேன், என் கையில இருந்த காசுங்கெல்லாம் கொடுத்துட்டேன். அதே மாதிரி நான் எதனா ஒரு பொருளை வாங்க போனோம்னா நான் வந்து யோசிக்க மாட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்னுச்சுன்னா என் கையில என்ன காசு இருக்குதோ நான் போயிட்டு அதை போயிட்டு நான் வாங்கிடுவேன். ஏன்னா எனக்கு எந்த ஆசையா இருக்குதோ அதெல்லாம் வாங்கிடுவேன். என் வீடு ஓடுறதுன்னு பார்த்தா என் குடும்பம், என்னோட பிள்ளைகள் எல்லாமே வந்து என் பலத்தினால ஓடுறாங்க. இந்த பலத்தெல்லாம் கொடுத்தது யாருன்னு பார்த்தா நம்மளோட ஏசப்பா தான். நம்மளோட கர்த்தருக்கு மகிமை விடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு அந்த மாதிரி தான் நான் காலையில வந்து எழுந்து பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு நான் வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். 5 minutes later. அப்புறம் தான் தெரியுது நான் கேஸையும் ஆஃப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து என் பசங்களுக்கு ஃபோன் பண்றேன். 15 minutes later. யாருக்கு ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்கவே இல்லை. கேஸ் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் என்ன பண்ணீங்க எனக்கு தெரியவே இல்லை. 2 hours later. சரி நம்ம என்ன பண்ணலாம், பஸ்ஸை விட்டுட்டு நம்ம போய் கேஸ் 1 eternity later. அங்க போய் பாதுகாப்பு தான் தெரிஞ்சது என்னோட சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போயிருந்தேன்.